இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமாமா, மீனாக்கா பிறந்த ஊர் எது? என்ன திடீர்னு? இல்ல, அவங்கள பத்தி எதுவுமே தெரியாதா, அதான் கேட்டேன். அதுவா, செங்கல்பட்டுக்கு பக்கத்துல ஏதோ மலை ஊரான். அக்கா பிறந்த ஊருக்கெல்லாம் போக மாட்டாங்களா? அவளுக்கு அவங்க அம்மாவுக்கு சண்டை வந்ததுக்கு அப்புறம் இவ போறதே இல்லை. அப்போ அவங்க அம்மா வந்து பாக்குறது இல்ல? அவங்க இங்க வரதே இல்லை. என்ன மாமா, உங்க மாமியாரு அவங்கள பத்தி இவ்வளவு கேர்லெஸ்ஸா பதில் சொல்றீங்க? அவங்க நம்மளை பத்தி நினைச்சாதானே நாம அவங்கள பத்தி நினைக்க முடியும். சொல்லு. பாவம் இல்ல மாமா, வயசானவங்க வேற, ஃபேமிலி துணை இல்லாம தனியா இருப்பாங்க. நாம தானே துணையா இருக்கணும். அதுவும் கரெக்ட் தான். இருங்க, சரி, நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க சரி பண்ணி எடுத்துட்டு வா. சோ மீனாட்சியோட சொந்த ஊரு மலையூர். அங்க போய் விசாரிச்சா அவங்கள பத்தின தகவல் தெரியும். அத்தை, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? எனக்கும் சேர்த்து தானே வேண்டிக்கிட்டீங்க? என் குடும்பத்துக்காக வேண்டினேன், உனக்காகலாம் ஒன்றும் வேண்டிக்கல. சரி, இருக்கட்டும். அத்தை, நான் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறேன். மீனாக்கா மட்டும் அங்க போறத பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்களே. அவளுக்கு இந்த குடும்பத்து மேல பொறுப்பும் மரியாதையும் அதிகமா இருக்கு. அதனாலதான் அவ இங்கே இருக்கா. உன்ன மாதிரியா நினைச்ச உடனே வீட்டுக்கு கிளம்புறதுக்கு? எந்த பொண்ணும் கல்யாணமாகி இத்தனை நாளா பிறந்த வீட்டுக்கு போகாம இருக்க மாட்டா. அப்ப இங்க கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அத்தை, கேட்டா கோச்சிக்க மாட்டீங்கல்ல? என்ன? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? அதானே பார்த்தேன். உன்னை பத்தி பாசிட்டிவா ஒரு சின்ன விஷயம் கூட யோசிக்க கூடாதே. அப்படி என்னதான் இருக்கு உங்க வீட்டுல? ஆனா உன்னை கால சக்கரத்தை கட்டிட்டு கிளம்பிடுற. இல்லத்த, அம்மா தனியா இருக்காங்கல்ல, அதான். எங்க தனியா இருக்காங்க? அதான் உன் அண்ணன், அண்ணி, உன் தங்கச்சி அஞ்சலி எல்லாருமே தானே அங்க இருக்காங்க. உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அத மறந்துடாத. அத நீங்க நேரடியாவே சொல்லிட்டு போலாமே. அடா, வைஷிஸ் முறுக்கிங்கன்னு கோயிங்க. நான் உங்களுக்கு கோவப்படல, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேனா, அதான் நான் உங்களை விட்டுட்டு போறேன்னு கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓ, அது போயிட்டு வாங்க. ஆனால் 2 நாளைக்கு மட்டும் தானே போனீங்க, போயிட்டு திருப்பி போயிடுவீங்க. சும்மா எனக்கும் ஃபீலிங் இருக்குல்ல, அது கேட்டேன். சரி, நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நான் போல. ஏங்க சும்மா விளையாடுனாங்க, நீங்க வேற போயிட்டு வாங்க. ஆக்சுவலி என்னாச்சுன்னா வெற்றி, அது நான் அம்மா வீட்டுக்கு 2 நாள் முன்னாடி போயிருந்தேனா, அம்மா வீட்டில் இல்லை, அதான் இன்னைக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு நான். ஐயோ, எதுக்குங்க இதை என்கிட்ட சொல்றீங்க? நீங்க போயிட்டு வாங்க, சும்மா விளையாடுன்னு சொல்றேனுங்க. தேங்க்யூ. ஃபோன் சரி, நீங்க முடிச்சோன்னு சொல்லுங்க, நான் தான் பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி சரி. டேய் சொல்றா. என்னது? சாரி வெற்றி, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். மீனாட்சி மேல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அது கிளாரிஃபை ஆகட்டும். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நான் போயிட்டு வரேன்.